ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ரூட் நம்பர் 17 அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, அஞ்சனா மற்றும் கார்த்திக் அப்படின்ற ரெண்டு பேர் ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போகிறாங்க. குறிப்பாக தடை செய்யப்பட்ட காட்டுப்பகுதிக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே இது வரைக்கும் 7 மர்ம மரணங்கள் நடந்திருக்கு. அதனால தான் அந்த இடத்த தடை பண்ணியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே சில அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த அமானுஷத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. அந்த அமானுஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதுக்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா சத்தாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம எல்லோருமே இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சத்தியமங்கல காடுகளை காட்டுறாங்க. ரொம்ப அடர்ந்த வனப்பகுதிங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு தடை போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, சில ஆண்டுகள்ல மட்டும் 7 மர்ம மரணங்கள் நடந்திருக்குது. இறந்து போனவங்க எல்லோருமே எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதுக்கான விடை இப்போ வரைக்கும் தெரியல. அதனாலேயே அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. ஆனா அதையும் மீறி யாரோ ஒருத்தங்க இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த காட்டுக்குள்ள வந்தவங்களை தேடி ஒரு நபர் ரெட் கலர் ஜீப்ல வந்திருக்கிறாருங்க. அவருக்கும் அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவர் கண்ணில் ஒரு இலை தென்படுது. அந்த இலை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து டீட்டெயிலாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சனா அப்படின்ற பொண்ணும் கார்த்திக் அப்படின்ற பையனும் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சனா ஹாஸ்டல்ல தங்கி தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ல தன்னோட காதலன் கூட ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே லாங் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அஞ்சனா இவங்களுடைய ட்ரிப் பிளான்ஸை பத்தி யார்கிட்டயே போன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச கார்த்திக், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்னு அஞ்சனா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவர் ரேடியோ மாதிரி, அவகிட்ட சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அஞ்சனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கார்த்திக் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. உன்னோட போனை இங்கேயே வச்சுட்டு வந்துரு, நானும் என்னோட போனை இங்கேயே வச்சுட்டு வந்துருவேன். நம்ம போறது 2 நாள் தானே, இயற்கை கூட இயற்கையா ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே போன் எடுத்துக்காம கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போற வழியில ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி நேரா கார்த்திக் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அவருக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு சேஞ்ச கூட வாங்காம வந்துடுறாருங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு வந்த கஸ்டமர் கூட கார்த்திகை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இவங்க பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. டேங்கை ஃபில் பண்ண சொல்லிட்டு அந்த பங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே பணம் கொடுத்துட்டு இவர் வர்றாருங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. போற வழியில பாட்டெல்லாம் பாடிட்டு வைபெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரத்திலேயே தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற போர்டு ஒன்று இருக்குது. அந்த போர்டு தாங்க அந்த காட்டோட என்ட்ரன்ஸ். அந்த காட்டுக்குள்ள இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈவினிங் வரைக்குமாவது அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் 1-2 வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரும் அங்க ஸ்ட்ரைட் ரோடு இருக்கிறதுனால. ஆனா ஈவினிங் மேல 99.9% அந்த சைடு எதுவுமே வராது. ஸோ இவங்க அப்படியே ஜாலியா காட்டுக்குள்ள போறாங்க. அஞ்சனா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்லி காட்டுக்குள்ள போயிடுறாங்க. கார்த்திக் அப்படியே வண்டியில இருக்கக்கூடிய டின்பீர் எடுத்து அடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க, உடனே அஞ்சனா முன்னாடி வந்து நின்று பயமுறுத்திட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த வீக்கெண்டை ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் கார்ல உட்காந்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு சின்ன டென்ட் ஒன்று கவனிக்கிறாங்க. அது கைவிடப்பட்ட நிலமையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ கார்த்திக்கும் அஞ்சனாவும் இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், நாளைக்கு காலையில் இந்த இடத்துலேருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த டென்ட்டையே இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு அங்கங்கே கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு ராத்திரி கேம்ப் ஃபயர்லாம் ஏற்படுத்தி, அதே சமயம் அங்கேயே ஒரு விளக்கு ஒன்று இருக்குதுங்க. அந்த விளக்கில் மண்ணெண்ணையும் இருக்குது. அதில் தீய வச்சு இவங்கள மாதிரி இந்த வீக்கெண்டை யாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா சரக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஜாலியாக சரக்கை போட்டு ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு நெருங்க ஆரம்பிச்ச உடனே தூங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க. காருக்குள்ளேயே போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக விண்டோவெல்லாம் ஏற்றி விட்டு காருக்குள்ளேயே படுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி தென்பட ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. உடனடியாக அஞ்சனாவை எழுப்புறாரு. அஞ்சனா அஞ்சனா நான் அந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்ட்டு. என்னடா பார்த்தேன் அப்படின்னு கேட்க, இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறாரு. வண்டி மூவ் ஆக மாட்டேது. என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து பதற ஆரம்பிக்கிறாரு. ஆனா அஞ்சனா கூலா இருக்காங்க. என்னடா இப்படி பயந்து சாவற, இரு வண்டி விட்டு இறங்கி என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்குறாங்க. வேண்டாம் அஞ்சனா உள்ள உட்காரு அப்படின்னு சொல்ல கேட்காம அஞ்சனா கார் விட்டு இறங்குறாங்க. அட டயருக்கு கீழே இவ்வளோ பெரிய கல் இருக்கு, எப்படி கார் மூவ் ஆகும், இரு நானே எடுத்து விடுறேன் அப்படின்ட்டு அஞ்சனா காரை விட்டு இறங்கி வந்து அந்த கல்லை மூவ் பண்றாங்க. அப்போ ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அட்டாக் பண்ணுதுங்க. அங்க கட் பண்ணா சலீம் முகமது அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக இந்த ஹாஸ்டல் வார்டனும்
வரைக்கும் நம்ம அஞ்சனாவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹாஸ்டலை விட்டு வெளியே போனவ திரும்ப வரவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சலீம் கேட்கிறாரு, கடைசியா அஞ்சனா அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொன்னா அப்படின்ட்டு. அப்ப அஞ்சனாவுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, இந்த மாதிரி கார்த்திக் அப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போறதா சொன்னா அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டு கூட தானே வெளியே போயிருக்கா, 2 நாள் அப்படின்றது 3 நாளா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் போனதும் அவங்களே வர போறாங்க, கவலைப்படாதீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்பவே ஹாஸ்டல் வார்டன் திரும்ப வந்து சலீம் கிட்ட, சார் இன்னொரு விஷயத்த சொல்லணும், அது என்னன்னா இந்த கார்த்திக் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, முன்னாள் மினிஸ்டரோடைய பையன் அப்படின்னு சொல்ல சலீம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இன்னும் 2 நாள் அதிகமாச்சு அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனையெல்லாம் வந்துடும், அதுக்குள்ள இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இவர் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. ஒரு சாதாரண வழக்காதாங்க இந்த வழக்கை எடுக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நிறைய பார்த்துருப்பாரு. காதலன் காதலி வெளியே போயிட்டு லேட்டாக வர மாதிரி எல்லாம், அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் லேட்டாக வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க 2 பேருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு மர்ம நபர் இவங்க 2 பேர்த்த கடத்தி ஏதோ ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது கார்த்திக் மயங்கி கிடக்குறான். அஞ்சனா கண் முழிச்சு ஓடி வந்து கார்த்திக் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது கார்த்திக் எழுந்திருக்கவே இல்லைங்க. உடனே சுத்தியும் புத்தியும் பார்க்க அங்கே ஒரு ட்ரம் இருக்கு. ஸோ அந்த ட்ரம்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து எப்படியாவது கார்த்திக் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அந்த ட்ரம் அசைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அசைக்கிறாங்க. பார்த்தா அந்த ட்ரம்ல இருந்து ஃபுல்லா ஆயிலா கொட்டிருதுங்க. ஆயிலா ரத்தமா அது என்ன கன்றாவின்னு கூட தெரியலங்க. அதுக்குள்ள எலும்பு கூடுங்கெல்லாம் இருக்குது. அதை பார்த்து கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கத்துற சவுண்டை கேட்டே கார்த்திக் கண் முழிச்சிடுறாரு. என்னாச்சு அஞ்சனா அப்படின்ட்டு ஓடி வந்து பார்க்க அப்பதான் இவங்க 2 பேர்த்துக்குமே புரிய வருது, இவங்க இந்த ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் இவங்க 2 பேர்த்த கடத்தி கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. சரி ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த குகையை விட்டு வெளியே போறதுக்கான வழி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு ஒவ்வொரு பக்கம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல என்னமோன்னு கீழே விழுதுங்க. அதை பார்த்து அஞ்சனா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் கார்த்திக் ஓடி வந்து அஞ்சனாவை ஹக் பண்ணிக்க அஞ்சனா அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் அப்படின்ட்டு சுத்தி சுத்தி வெளியே போறதுக்கான வழியை தேடுறாங்க. சுத்தமா வழி தெரியலங்க. அப்புறம் நம்ம போலீஸ்காரங்களாம் ஒன்னா சேர்ந்து முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. கார்த்திகோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அஞ்சனா மற்றும் கார்த்திக் 2 பேர்த்தோட மொபைலுமே கார்த்திகோட வீட்டில் இருக்கு. ஸோ மொபைல் எடுத்துட்டு போகாதனால இவங்களால ட்ராக்கும் பண்ண முடியல. ஒரு டேலண்டான கான்ஸ்டபிள் கார்த்திகோடைய கார் டயர் வச்ச பாக்குறாருங்க. ஸோ அது எந்த வேரியன்ட் காரோடையது அப்படின்றத கெஸ் பண்றாரு. உடனே நம்ம சலீம் பார்த்தீங்கன்னா கார்த்திகோடைய மொபைல் அன்லாக் பண்ணி போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணும்போது கார்த்திக் என்ன கார் வச்சிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி இந்த கார் எந்த வழியில போச்சு அப்படின்னு அங்கங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வச்சு நம்ம ட்ராக் பண்ணோம்னா பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் தீவிரமா தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் அஞ்சனாவும் இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப இந்த குகையோட டாப்ல ஏதோ ஒன்று தெரிய ஆரம்பிக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு ஆதிவாசி அப்படியே தலைகளா தொங்கிட்டு இருக்கான். இவன் தான் இவங்க 2 பேர்த்த அட்டாக் பண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே குகைக்குள்ள போட்டிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இப்போதாங்க நமக்கு தெரிய வருது, இங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மரணங்களுக்கு காரணம் இந்த ஆதிவாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இந்த ஆதிவாசியை அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு டைரக்டா ஆதிவாசி அட்டாக் பண்ண, ஆதிவாசி திருப்பி கார்த்திக் அட்டாக் பண்ண 2 பேர்த்துக்குள்ள சண்டை நடக்குதுங்க. ஆனா கார்த்திக்னால இந்த ஆதிவாசியை பீட் பண்ணவே முடியல. கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ண கார்த்திக்னால எந்திரிக்கவே முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்ப கார்த்திக் கண்ணு முன்னாடியே வந்து அஞ்சனா கிட்ட இந்த ஆதிவாசி அத்துமீறல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். கார்த்திக்னால தடுக்க கூட முடியலங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. இதை கட் பண்ணா சலீமோட டீம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக போறாங்க. ஸோ இந்த கடையோட கேமரால கண்டிப்பா அந்த கார் கேப்சர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே இந்த கார் கேப்சர் ஆயிருக்கு. சரி அது எந்த பாதையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குகைக்குள்ள கார்த்திக் மயங்கி கிடக்குறாரு. அப்ப அஞ்சனா பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் எல்லாம் போட்டு இந்த சைக்கோ இந்த வழியா தான் உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அஞ்சனானால முடியல. கார்த்திக்கோட உதவி கட்டாயம் தேவைப்படுது. ஆனா கார்த்திக் மயங்கி கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க கார்த்திக் போன அதே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு விசாரணை பண்றாங்க. அவங்க இந்த வழியா தான் கார் போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வழியில டிராவல் பண்ணா அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க போய் விசாரணை பண்ணா இங்க தான் வந்து பெட்ரோல் அடிச்சாங்க, எனக்கு கூட எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு அங்க வேலை பார்க்குற பொண்ணு சொல்ல, போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்த்த கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும் தாங்க இருக்குது. அதனால கொஞ்சம் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி இந்த கார் பாத்தீங்கன்னா இந்த சத்தியமங்கல காட்டு பகுதி வரைக்கும் வந்திருக்கு. போலீஸ்காரங்களும் வண்டியில வராங்க. இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளேயே நுழையிறாங்க. ஸோ இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்றதுனால கண்டிப்பா இவங்க அதுக்குள்ள போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு போலீஸ்காரங்களும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ போலீஸ்காரங்க இது வரைக்கும் கரெக்டாக வந்தாங்க, ஆனால் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஆதிவாசி என்ன பண்ணுறான்னா உட்காந்து ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். குகைக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம அஞ்சனா கார்த்திகை எழுப்பி இவன் டாப்ல இருந்ததா உள்ள வந்தான், நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம்னா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போதாங்க தெரிய வருது, இந்த ஆதிவாசி அண்டர் கிரவுண்டில் குழியை தோண்டி ஒரு குகையை உருவாக்கி இவங்க 2 பேர்த்தையும் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்ட்டு. எப்படியோ இவங்க 2 பேரும் சைலண்டாக அந்த ஆதிவாசியோட கண் பார்வையில் படாமல் வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஃபைனலி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இந்த ஆதிவாசி இந்த காட்டையே கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்க. எங்கே என்ன சத்தம் வந்தாலும் இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அந்த வகையில் இவங்க 2 பேரும் ஓடும்போதே அட்டாக் பண்ணி மறுபடியும் தூக்கிட்டு வந்து இந்த குகைக்குள்ளே அடைச்சி வச்சிடறான். இவங்க 2 பேருத்தினால இந்த குகையை விட்டு தப்பிக்கவே முடியலங்க. இவன் யாரு, இவனுக்கு என்ன வேணும், எதுக்காக இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் இவங்களுக்கு புரியலங்க. அங்கே தாங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. அஞ்சனா மற்றும் கார்த்திக் இவங்க 2 பேர்த்தையுமே குகைக்குள்ளே தள்ளி விட்டான் இல்லையா, அப்போ இந்த கார்த்திக் பாறையில் இடிச்சு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. அஞ்சனா கார்த்திக் எழுப்புறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கார்த்திக் இறந்து போயிட்டான். அடுத்து நம்ம சொல்லியும் முடிஞ்சுது அப்படின்னு அஞ்சனா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சலீமுக்கு ஒரு யோசனை வருதுங்க. ஒருத்தன் தான் கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூட்டு போனான் அப்படின்னா மேக்ஸிமம் அவன் பப்ளிக் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பான். அந்த வகையில் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற ஒரு போர்டை பார்த்தோம். ஸோ அவன் கண்ணெதிரே வந்து பிரைவேட்டான ஒரு இடம் இருக்கும்போது கண்டிப்பாக அவன் அந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருப்பான். நாம ஏன் அந்த இடத்துல போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சலீம் நினைக்கிறாரு. அந்த குகைக்குள்ள கார்த்திக் இறந்து கிடக்குறான். கார்த்திகை கட்டி பிடிச்சி அஞ்சனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போனோம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சலீம் தன்னோட டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள டீமோட வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ரொம்ப தூரம் உள்ள வராங்க. இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அந்த ஏரியா முழுக்க ஆள் நடமாட்டமே இல்லைங்க. இப்போ குகைக்குள்ள இந்த ஆதிவாசி வரான் கையில மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு. அப்போ அஞ்சனா இந்த ஆதிவாசியை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துக்கு வந்து சிரிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஆதிவாசி எந்த வழியில உள்ள வரான், எந்த வழியில வெளியே போறான், அது எல்லாத்தையுமே அஞ்சனா கவனிச்சுட்டாங்க. ஸோ அந்த வழியில தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சலீமோடைய டீம் அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள வரும்போது கான்ஸ்டபிள் வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க கான்ஸ்டபிள் ரோட்ல கிடக்கிற ஒரு டின் எடுத்துட்டு வராரு. ஸோ அந்த டின் பார்த்தீங்கன்னா ஒரு பீர் டின். அதே டின் தான் வந்து கார்த்திகோட ரூம்லயே இருந்தது. சேம் பிராண்டு தான். ஸோ கார்த்திக் அஞ்சனா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இதுல இருந்தே வந்து உறுதி செய்யறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள கார்த்திக் அஞ்சனா எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. அதுக்கப்புறம் அஞ்சனா பார்த்தீங்கன்னா அந்த குகையை விட்டு எஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு விழுதை பிடிச்சி தொங்கிட்டே வந்து அந்த குகையோட டாப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த டாப்பை விட்டு வெளியும் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஆதிவாசி துரத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சலீம் வந்து ரொம்ப நேரம்லாம் தாமதப்படுத்த முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி அந்த பர்மிஷன் கிடச்சி அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்கள தேடுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் முதல்ல நான் மட்டும் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சலீம் வந்து அந்த ரெட் கலர் ஜீப் எடுத்துட்டு காட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். யாரோ ஒருத்தங்களை ஏதோ ஒரு கருப்பு உருவம் துரத்திட்டு இருக்கிற மாதிரியும் அவங்கள தேடி ஒருத்தங்க ரெட் கலர் ஜீப்பில் வந்த மாதிரியும். ஸோ அந்த கருப்பு உருவம் அந்த ஆதிவாசி ஓடிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம அஞ்சனா தான். அஞ்சனாவை மறுபடியும் பிடிச்சி தூக்கிட்டு வந்து அந்த சைக்கோ குகைக்குள்ளே போட்டுடுறான். நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே சில சவுண்டெல்லாம் கேட்டு அவர் ஜீப்பை விட்டு இறங்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய இலையில ரத்தம் இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்போ இங்கே தான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்மளோட கணிப்பு சரி அப்படின்னா இங்கே எங்கேயோ கிட்ட தான் அஞ்சனாவும் கார்த்திக்கும் இருக்காங்க அப்படின்ட்டு இவர் காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் பிரேக்கிங் நியூஸுங்க. ஒரு காவல் அதிகாரி 2 பேர்த்த காணோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனுக்காக தனியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுவும் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வந்த இடத்துல அவர் மர்மமான முறையில் காணாம போயிருக்கிறாரு. அவருடைய ஜீப்பு மட்டும் தான் இங்க இருக்கு. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது முதல் முறை கிடையாது. கடந்த ஆண்டுகளில் மட்டும் 7 மர்ம மரணங்கள் நடந்திருக்குது. முதல்ல நடந்தது வந்து ஜான் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள். அவர் ஒரு இன்ஜினியர். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து இந்த கொலை சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு காவல் அதிகாரியும் காணாம போயிருக்கிறாரு. இதுக்கான விடை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சலீமோடைய ஜீப்புக்குள்ள இருந்து ஒரு கன்னை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் யாருக்கும் தெரியாம எடுத்து வைக்கிறாரு. இந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபடுறாருங்க. இப்போ சலீம் கண் முடிச்சு பார்த்தா இவரும் இந்த குகைக்குள்ள தான் இருக்கிறாரு. இந்த ஆதிவாசியை அட்டாக் பண்ணி இந்த குகைக்குள்ள கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்கான். அதாவது அஞ்சனாவையும் கார்த்திக்கும் தனியா ஒரு இடத்துலையும் இந்த சலீம் ஒரு இடத்துலையும் அடைச்சு வச்சிருக்கான். சலீம் பயங்கரமா சத்தம் போடுறாரு. யாருமே அந்த இடத்துக்கு வரவே இல்லை. கத்தி கத்தி டயர்டாகி தம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு வந்த ஆதிவாசி சலீம் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணா சலீமோட டீம்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை கொஞ்சம் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் இந்த வழக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஆனா இவருடைய கிரேடு கம்மி அப்படின்றதுனால யாருமே இவரோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. ஆனா இந்த கான்ஸ்டபிள் விட்டுறதா இல்லைங்க, தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த காட்டு பகுதியில் நடந்த மர்ம மரணங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. அந்த நியூஸ் எல்லாம் போட்டது ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்படின்னு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல இறந்து போனாங்க இல்லையா ஜான் அப்படின்ற இன்ஜினியரோட ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட மரணத்துல மர்மம் இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு வச்சிருக்காரு. ஸோ இவர் எதுக்காக திரும்ப திரும்ப அந்த ஜான் அப்படின்ற இன்ஜினியரோட ஃபேமிலியை பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணோம்னா ஏதாவது டேட்டா கிடைக்கும் அப்படின்னு கான்ஸ்டபிள் நினைக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் அந்த குகைக்குள்ள அஞ்சனா இந்த சைக்கோ கிட்ட வசமா மாட்டியிருக்கிறாங்க. இந்த சைக்கோ உள்ள வந்து அஞ்சனாவை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். அஞ்சனா கத்துறாங்க, கதறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சலீம் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். சலீமுக்கு உள்ள கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கான்ஸ்டபிள்
கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு காலத்தில் இதை பற்றின நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்ததாகவும், ஒரே நியூஸை நீ திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பத்திரிகை துறையிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பெருசாக எதுவும் பண்ணுறது இல்லப்பா, வீட்டில் தான் இருக்க. எல்லாருக்கும் இந்த ஜான் அப்படின்ற இன்ஜினியரை தான் தெரியும். எனக்கு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். உனக்கு ஏதாவது உதவியாக இருந்துச்சுன்னா பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருங்க. உடனே இந்த கான்ஸ்டபிள் வாங்கி அவர் எழுதுனது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. ஜான் அப்படின்ற இன்ஜினியர் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அவருக்கு மனைவி மற்றும் மகன் இருந்திருக்காங்க. ஜான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரோட வேலையில கரெக்டாக இருப்பாரு. எம்எல்ஏ குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை வந்து மும்பையில் இருக்கக்கூடிய டானுங்களை கூட வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஒயிட் காலர் கிரிமினலாக தாங்க இருந்திருக்கிறாரு. இவர் பண்ண சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா ரூட் நம்பர் 17 அப்படின்னு அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து ரோட்டை போட்டது. ஆக்சுவலாக அங்கே முன்னாடி காடு தான் இருந்திருக்குது. அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இவர் தான் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் கடத்தணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ரோடு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஜான் பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரி அப்படின்றதுனால முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. ஏன்னா அந்த ரோடே வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தன மரத்தை வந்து கடத்துறதுக்கான நோக்கம் தான். அதன் மூலமாக ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கிறாரு. ஆனால் ஜான் ஒதுங்கிட்டாரு. ஆனால் ஜானை வச்சு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதி ப்ரெஷர் போட்டுருந்துருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் ஜான் ஒத்துக்கவே இல்லை. ஜான் ஒத்துக்கல அப்படின்றதுனால வேற ஒரு ஆளை வச்சு அந்த இடத்துல ரோட்டை போட்டு இந்த அரசியல்வாதி தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிறாருங்க. ஆனாலும் இந்த ஜானை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஜானை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், முன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஜான் தன்னோட ஃபேமிலியோட அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பும்போது ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஜானோட கதையை முடிச்சிடுறாரு. ஜானோடைய மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உன் புருஷனே செத்து போயிட்டான், நீ எதுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க, நீயும் சாவு அப்படின்னு இந்த அரசியல்வாதி ஜான் மற்றும் ஜானோடைய மனைவியை கொலை பண்ணிட்டாருங்க. நான் எவ்வளோ தூரம் பேசினேன், நீ என் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் நீ என்னை வந்து பகைச்சிக்கிட்ட, நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டு அது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சுக்கிட்டதா விஷயம் தெரிய வருதுங்க. ஆனால் இவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்குது. அங்கே இறந்து போனது ஜான் மற்றும் ஜானோடைய மனைவி மட்டும்தான். ஜானோடைய பையன் அந்த விபத்து நடந்த இடத்துல இல்லை, அவன் காணாமல் போயிட்டான். இப்போ குகையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய சலீமுக்கு இந்த சைக்கோ சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சலீம் அந்த பிளேட்டை அப்படியே மடக்கி அதை ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய செவுத்தை ஓட்ட போட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த செவுத்துல இருந்து இன்னொரு செவுத்துக்குள்ளே தான் வந்து அஞ்சனா மாட்டிகிட்டு இருக்கா. அஞ்சனாவுடைய சத்தத்தை சலீம் கேட்டுட்டாரு. ஸோ ஓட்ட போட்டு உள்ளே போய் அஞ்சனாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கான்ஸ்டபிள் இந்த கதையை படிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கதை பாதி வரைக்கும் தான் இருக்குது. இந்த கதை முடிவடையும் போது இவருக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஜான் மற்றும் ஜானோடைய மனைவி இந்த அரசியல்வாதி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஜானோடைய பையன் தப்பிச்சு போயிருந்திருக்கான். தப்பிச்சு போனவன் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே கவனிச்சிருந்திருக்கான். ஸோ அவன் வந்தானா கண்டிப்பாக இந்த அரசியல்வாதி அவனையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ளேயே பதுங்கி பயந்து வாழ ஆரம்பிச்சிருந்திருக்கான். அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு இந்த கான்ஸ்டபிள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராருங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த காட்டுக்குள்ள 7 மர்ம மரணங்கள் நடந்ததா வந்து சொன்னாங்க இல்லையா, இறந்து போன 7 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இந்த அரசியல்வாதி கூட இருந்த ஆட்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களையா தேடி பிடிச்சி தான் வந்து உள்ள இருக்கிறவன் கொலை பண்ணியிருக்கான். அப்போ கண்டிப்பாக நம்ம யூகம் கரெக்ட் தான், உள்ள இருக்கிறது இந்த ஜானோடைய பையன் தான், அவன் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த இந்த கான்ஸ்டபிள் கண்டுபிடிக்கிறாருங்க. இதே விஷயத்த அப்படியே இந்த சைக்கோ நம்ம சலீம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்த, உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது, இது என்னுடைய ரிவெஞ்சு, நான் இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா, விலங்குகளுக்கு பயந்து ஓடுனேன், அதுக்கப்புறம் பூச்சிகளுக்கு பயந்து ஓடுனேன், பசியால் வாடுனேன், கடைசியில் விலங்குகளோட விலங்குகளாகவும் பூச்சிகளோட பூச்சிகளாகவும் இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்து பழகிட்டேன், என்னோட ரிவெஞ்சை தீக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோ சலீம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த சலீம் அவன் எதுவுமே பண்ண கிடையாது. ஆக்சுவலாக இந்த அரசியல்வாதி மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்கிறான். இந்த அரசியல்வாதி வந்து அடுத்தடுத்து இவன் கூட இருக்கிறவங்கலாம் செத்து போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இங்கே இருக்கிறது நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு மொத்த செல்வாக்கையும் விட்டுட்டு ஃபாரின் போயிட்டான். அவனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் இந்த ஆதிவாசி காட்டுக்குள்ள அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்பதான் பார்த்தீங்கன்னா லம்பா ஒரு விஷயம் மாட்டி இருக்குது. இந்த அரசியல்வாதியோட பையன் வந்து அஞ்சனாவை கூப்பிட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கான். ஸோ இவனை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசியல்வாதி பையனை தேடி உள்ள வருவான், அரசியல்வாதியை போட்டுடலாம் அப்படின்றது தான் இந்த ஆதிவாசியோட பிளானாக இருக்குது. ஆனால் தூக்கிட்டு வரும்போது கார்த்திக் வந்து செத்து போயிட்டான். இப்போ அஞ்சனாவையும் உள்ளதான் வந்து இந்த சைக்கோ வச்சிருந்திருக்கிறான். இதுதான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அஞ்சனாவும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம கான்ஸ்டபிள் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு டவுட் வருதுங்க. ஆக்சுவலாக ஒருத்தனால இவ்வளோ விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது, அது எப்படி கரெக்டாக இவங்க காட்டுக்குள்ளே வந்து மாட்டுறாங்க, அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, யாரோ ஒருத்தவங்க வெளியிருந்து உதவி பண்ணுறாங்கன்னு தோணுது அப்படின்ட்டு
அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்டேயே போயிட்டு விசாரணை பண்ணுறாருங்க. அப்போ தான் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து திரும்ப திரும்ப இந்த நியூஸை போட்டதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. இந்த ஜானோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் ரொம்ப க்ளோஸுங்க, கூட பிறக்காத தங்கச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு க்ளோஸு. அவங்களுடைய குடும்பம் செதஞ்சு போனதை நினச்சி இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் திரும்ப திரும்ப நியூஸ் போட்டிருக்கிறாரு. அதனாலேயே அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருத்தன் இறந்து போய் கடந்திருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் நீதி நடக்குது அப்படின்னு இவர் சந்தோஷப்பட்டதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பட் இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க. இப்போ இவர் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸுமே கொண்டு போயிட்டு டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாரு. சார் இதுதான் சார் நடந்துகிட்ருக்கு, நம்ம கொஞ்சம் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்கள உயிரோட காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்க நீயே கான்ஸ்டபிள் கிரேடில் இருக்க, நீ என்ன எனக்கு ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு ஈகோ பார்த்துட்டு கான்ஸ்டபிள் சொல்கிறத உயர் அதிகாரி கேட்க மாட்டேன்றாரு. ஆனால் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதம் பண்ணாமல் நம்ம உள்ளே இறங்கினோம்னா கண்டிப்பாக அவங்கள உயிரோட காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவர் காட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் சலீம் இருக்கிறார் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட போட்டு இந்த சைக்கோ இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே போய் அஞ்சனா கிட்ட நான் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பயப்படாதமா, நம்ம 2 பேரும் இந்த இடத்துலேருந்து சேஃபாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த காட்டு பகுதிக்குள்ளே இந்த கான்ஸ்டபிளும் வந்துடுறாருங்க, தனியாக வந்திருக்கிறாரு இவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. இப்போ சலீமும் அஞ்சனாவும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த சைக்கோ வந்துடுறான். உடனடியாக இவங்களுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சண்டையில் சலீமுக்கு பலமாக அடி விழுது. இந்த சைக்கோ ரொம்ப பலசாலியாக இருந்துட்டு இருக்கான். அதனாலேயே இவனை பீட் பண்ண முடியாமல் இவங்க திணறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குகைக்குள்ள ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து சலீமும் அஞ்சனாவும் தப்பிச்சிடுறாங்க. கரெக்டாக வெளியே வராங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு கான்ஸ்டபிள் வராரு. கை கொடுத்து இவங்க 2 பேர்த்தையுமே காப்பாற்றுறாரு. அவனோட கதை முடிஞ்சுது, உள்ளேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான், நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அஞ்சனாவும் சலீமும் இந்த கான்ஸ்டபிளும் தப்பிக்கிறாங்க. ஸோ உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகோடைய டெட் பாடியும் எரிஞ்சு போயிருது. சைக்கோவும் இறந்துட்டான். இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த காட்டுக்குள்ளே நடந்த மர்மத்துக்கு பின்னாடி இதுதான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாரின்ல இருந்து இந்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வராரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போனதுக்கு அப்புறமும் நான் பண்ண தப்பு திரும்ப திரும்ப என்னை ஹண்ட் பண்ணிட்டு இருக்கு, கடைசியில் எனக்கு கொல்லி போகிறதுக்குன்னு இல்லாமல் போயிட்டே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு கைத்தை தூக்கி போட்டு இந்த சைக்கோ அப்படியே அந்த அரசியல்வாதியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தான் தெரிய வருது இந்த சைக்கோ வந்து தீக்காயத்தோட உயிர் பொழைச்சிருக்கிறான், இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அவனுடைய ரிவெஞ்சை கடைசியில் தீர்த்துக்கிட்டான். இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.